நானே என் தம்பி குளிச்சுட்டு நானே என் தம்பி குளிச்சுட்டோம். நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன், என் தம்பி ட்ரெஸ்ஸே போடல. அவ சொல்லவே கேட்க மாட்டான். மேக்கப் தான் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்னதி சேனல். என் பொண்ணோட இன்ட்ரோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, என் பையனுக்கு கேர்ள் மாதிரி மேக்கப் போட்டு அவனையும் அவங்க அக்காவையும் சேர்த்து ஸ்டூடியோக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வாங்க, என் பையனுக்கு நான் எப்படிலாம் மேக்கப் போட்டு விட்றேன், அவன் எந்த மாதிரிலாம் சேட்டை செய்கிறான்னு பார்ப்போம். ஏன் இந்த திடீர் முடிவுனா, நாங்கள் 2 பேர்த்துக்கு மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடிச்சுட்டா தம்பிக்கு முடி வளர்க்க முடியாதுல்ல, அதனால தான் அவனுக்கு முடி இருக்கும்போதே இந்த மாதிரி மேக்கப் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பெருசாகியும் அவன்கிட்ட காட்டுனா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல, அதனால தான் பாப்பாவுக்கு நான் மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சட்டை போடுறதுக்குள்ளே பெரிய பாடாக ஆயிடுச்சுங்க. அவன் சட்டை நான் போட மாட்டேன் வேணாம் சீச்சி சீச்சிங்கிறான். அதுக்கப்புறமா அவன்கிட்ட சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி சட்டையை போட்டுவிட்டேங்க. ஒரு வேளையை சட்டையை போட்டுக்கிட்டான். அவன் மண்டை வந்து குருவி கூடு மண்டைங்க, ஃபுல்லாக சுருட்டு முடி, அதனால் தலையே சீவ முடியலைங்க. எப்படியே சீவி விட்டுட்டேன். பாப்பா சின்ன வயசில் இருக்கும்போது அவளுக்கு வந்து பாய் கெட்ட போடணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இதை போடவே முடியல. அவளும் பெருசாகிட்டா. இப்போ போட்டுக்க சொன்னால் என்னாலலாம் போட்டுக்க முடியாதுங்கிறா. சரி, தம்பிக்காக இருந்துச்சு இந்த மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். பெருசாகிட்டெல்லாம் போடவே விட மாட்டாங்க. இப்போயே 2 பேரையும் அக்கா தம்பியாக இருக்கிறவங்கள அக்கா தங்கச்சியாக மாற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம், ஒரு ஞாபகமாக இருக்கும்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு மேக்கப் போட்டு அதை கண்ணால் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ ஷால் போடுறதுக்கு அந்த அலும்புங்க, நான் போட மாட்டேன்னு. அப்புறம் அவனை ஒரு வேளையே ஷால் போடவே இல்லைங்க. அப்புறம் தலை சீவ வந்துட்டேன். என் தங்கச்சி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். அது ஊரில் இருக்கிறதால பார்க்க முடியல. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோ பென்சில் போட்டு விடுங்கம்மா, அதுக்கு பவுடர் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறம் தலை சீவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. லிப்ஸ்டிக்லாம் எடுத்து வந்து தம்பிக்கு போட்டு விட்றேன். இப்போ செட் ஆகி மேக்கப் போட காட்ட ஆரம்பிச்சிட்டான். தலை சீவ ஆரம்பித்து பூ வச்சு விட்றேன்டா தம்பி, பூ வச்சு விட்றேன்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செவனின்னு உட்காந்து காட்டுனான். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பாப்பா தம்பி வயசில் இருக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸு. இப்போ தம்பிக்கு கரெக்டாக இருக்குது. மேக்கப் போட்டுக்கிட்டு வந்துட்டு, இது தாங்க தம்பியோட மேக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே பாப்பா சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே தான் இருக்கான். பக்கத்து வீட்டில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் மேக்கப்பை. எல்லோரும் பார்த்துட்டு ஸ்ரீநதி உன் தங்கச்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாரா பாருங்களேன், அப்படியே பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்குது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரி, நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை மாதிரியே ஃபீல் ஆகுது. சிரிக்கிறான். ஃபோட்டோக்கு 2 பேரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பால் வர சவுண்டு கேட்டுச்சு, அதனால் பால் வாங்குறதுக்கு போகிறாங்களா 2 பேரும். எப்பொழுது ஈவினிங் பால் வந்துச்சுன்னா இவங்க 2 பேர் தான் வாங்குவாங்க, அதனால் பால் வாங்குறதுக்கு போகிறாங்களாம். பக்கத்து வீட்டில் 2 சைடு பார்த்துட்டு அச்சச்சோ பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்குது எல்லோரும். அவ்வளோ கொஞ்சல் தம்பியை, அவங்க அக்கா விட இவன் தான் நல்லா இருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க. பால் வாங்க 2 பேரும் 2 பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க.
பால் வாங்கி வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு ஸ்டூடியோக்கு போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தாங்க. ஸ்டூடியோவில் போய் என்னென்ன வேலை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. பக்கத்து வீட்டு அந்த அக்கா பார்க்குறாங்க. என்னோடய பையன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடியோக்கு வந்துட்டோம். அவங்க அப்பா போய் 2 பேர்த்தையும் நிற்க வச்சுட்டு வந்தாங்க. ஃபோட்டோக்கு எப்படி போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் 2 பேரும். அடெல்லாம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தாங்க 2 பேரும். அப்புறம் இந்த ஸ்டூடியோவில் வந்து இந்த காரு பைக்கெலாம் இருந்துச்சா, அதை எடுத்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். நாங்கள் அந்த ஃபோட்டோக்கு டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்க இங்கே 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட காட்டலான்னு வந்தோம். எங்கள் அத்தை, யார் அந்த பிள்ளை இப்படி இருக்குது, யார் இந்த பிள்ளை ஏன் தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு நம்பவே இல்லை. அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்க அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க தம்பியை. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவன் அண்ணன் தம்பி எல்லோரும். பாய் கட்டுறானா. தம்பியோட மேக்கப்பும் பாப்பாவோட மேக்கப்பும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்புறம் இங்கே காட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போகிறோம். பாய். தேங்க்யூ.